அவங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல துணை கிடைக்க போகுது. அப்போ என் மகனும் மருமகளும் கூடிய சீக்கிரமா ஒண்ணு சேர போறாங்கன்னு சொல்றீங்க? அம்மா, நீ சும்மா இருக்க மாட்டியா? ஏய், அவர் தாண்டி துணை கிடைக்கும்னு சொன்னாரு, அததான் நானும் சொன்னேன். ஏமா, புது உறவுகள் கிடைக்க போகுது. அந்த உறவால மேலும் மேலும் உங்களுக்கு வளர்ச்சி தான். பரவாயில்லையே, எல்லாம் நல்ல விஷயமா தான் சொல்றீங்க. இன்னைக்கு நான் ஜாதகம் பாக்குற ராசியா என்னன்னு தெரியலமா, எல்லா ஜாதகமும் அமோகமா இருக்கு. அப்ப நான் வரங்கம்மா. சரிங்க ஜோசியரே, நீங்க சொன்னபடி எல்லாம் நல்லதாவே நடக்கணும். ரொம்ப சந்தோஷமா. அன்பு, இத அங்க வச்சிடுமா. போய் அனுப்பிட்டு வந்துடலாம். போங்கடி, இதுக்கு தான் இங்கெல்லாம் வர வேணான்னு சொன்னேன். போங்க. ஜோசியரே, பொருத்தெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா அன்பு இருக்கு. எங்களுக்கு மருமகளா வந்துருவாள்ல? ரெண்டு பேருக்கும் கட்டெல்லாம் கச்சிதமா பொருத்தி இருக்குமா. நீங்க யோசிக்கவே வேண்டாம். சீக்கிரமா கல்யாணத்தை முடிவு பண்ணுங்க. நானே கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றேன். ரொம்ப சந்தோஷங்க. நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ நான் வந்துடுறேன். யோசியர, ரொம்ப சந்தோஷம். தீபாவளி அதுமா நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. சிவத்துக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு லட்சுமி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா. இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ முகத்துல ஒரு சந்தோஷத்தை பாக்குறேன். ஜோசியர, என்னங்க? இல்லைங்க ஐயா, வேணாம், இருக்கட்டும். இல்லைங்க ஜோசியரே, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. எப்படி உங்களை வெறுங்கையோட அனுப்ப முடியும்? இந்தாங்க, வாங்கிங்க. இருக்கட்டுங்க ஐயா, வேணாங்க ஐயா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க ஜோசியர. இல்லைங்க ஐயா, உங்க பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பொருத்தம் இல்லைங்க. என்ன சொல்றீங்க? அம்மா வருத்தப்படுவாங்கன்னு தான் நான் அவங்க கிட்ட சொல்லல. ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா. அவங்க வாழ்நாள்ல என்னைக்குமே ஒண்ணு சேர முடியாதுங்க ஐயா. என்னையா சொல்றீங்க? இதுக்கு வேற வழியே இல்லையா? ஐயா, ஒன்னு ரெண்டு பொருத்தம் சரியில்லைன்னா ஏதாவது பரிகாரம் பண்ணி சரி பண்ணிடலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒட்டு மொத்தமா பொருத்தமே இல்லைங்க ஐயா. இது நான் சொல்லலைங்க ஐயா, ஜாதகம் சொல்லுதுங்க ஐயா. கவலைப்படாதீங்க ஐயா, மேல இருக்கிறவன் ஒரு கணக்கு வச்சிருப்பான். நல்லதே நடக்கும் ஐயா. அப்ப நான் கிளம்புறேங்க ஐயா. பார்த்து மேல பண்ற போது பின்னாடி வாடா. சூப்பர். பாரதி வா. கம் ஆன், எல்லாரும் டான்ஸ் ஆடுங்க. வாங்க வாங்க. பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. ஓவியா, ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லையம்மா. ஐய், நீ இப்படி இருக்க மாட்டியே. ஏதாவது டேப்ல பார்த்து விளையாடிட்டே இருப்ப. இப்ப டேபே எடுக்காம ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. அப்படியே என்ன சீரியஸான விஷயம்? ஒண்ணும் இல்ல மம்மி. எங்க பார், மாமா உனக்காக சிவகாசில இருந்து 1,00,000 ரூபாய்க்கு வெடி வாங்கியிருக்கான். எல்லாரும் ஜாலியா வெடியை போட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம்.
அவ்வளோ வெடி இருந்து என்னம்மா? ஆனா நம்ம தனியா தானே வெடிக்கணும். ஹே, என்ன பேசுற? வெடியை நம்ம தானே போடணும். என்ன என்ன விஷயம்? தாத்தாக்கு வெடி சத்தம்னா அலர்ஜி. மாமா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிடுவாங்க. நீனா பாட்டி மட்டும்தான் இங்க வெடி வெடிப்போம். சரி, நம்ம என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. தீபாவளி எல்லாம் குரூப்பா கொண்டாடினா தானமா நல்லா இருக்கும். நிறைய பேர் இருந்தாதான் செலிப்ரேஷன் நல்லா இருக்கும். இனிய ஃபோன் பண்ணாளா? அவதான் உன் மனசு எப்படி கிடைச்சிருக்கா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மம்மி. எனக்கும் தெரியும். அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு இதே வேலை. இனி அவ ஏதாவது ஏத்தி விட்டு உன்கிட்ட சொல்ல வைக்கிறது தான் வேலை. நம்ம சந்தோஷமா இருந்தாலே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதே. ஆமா, அவ என்ன சொன்னா? அங்க நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்டா? அப்படி அந்த வீட்டுக்கு வர அளவுக்கு யார் கெஸ்ட்? அன்பா ஆண்டி அவங்க பசங்க எல்லாம் வந்திருக்காங்களா? யாருன்னு சொன்ன? அதாமா அந்த பொட்டிக் போயிருந்தோம்ல, அந்த ஆண்டி தான். தீபாவளி கொண்டாடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா? ஆமா மம்மி. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இனியாதாமா அங்க இருந்து வீடியோ எடுத்து அனுப்புனா. ஓ, வீடியோஸ் காட்டு. இதோ காட்டுறேன். மம்மி, நான் தீபாவளிக்கு அங்க போயிட்டு வரட்டுமா? அப்ப நீ என்ன விட்டுட்டு அங்க போய் தீபாவளி கொண்டாட போறியா? அப்படி இல்லை மம்மி, நம்ம 2 பேருமே அங்க போலாம். கொஞ்ச நேரம் அங்க இருந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு நம்ம வந்துடலாம். அந்த அன்பா ஆண்டி எனக்காக ஏதோ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களா? அப்படி என்ன கிஃப்ட் உன்கிட்ட இல்லாதது? தெரியல மம்மி, கிஃப்ட்னு தான் இனியா சொன்னா. அது என்னன்னு சொல்லல. நம்ம போலாமா மம்மி? உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நம்ம போக வேண்டாம். இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்படியே நம்ம பார்க்க போனாலும் நம்ம அங்க வருவோம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல? ஆமா மம்மி. மம்மி, நாம இப்போ போறோமா? யோசிச்சு சொல்றேன். என்ன வேலை நடக்குதுங்க? வாங்க. என்ன முறுக்கு சுடுறீங்களா? ஆமாங்க, தீபாவளினா பலகாரம் எல்லாம் பண்ணணும்ல. இவ்ளோ பெரிய வீட்ல வெறும் 4 பேர் எப்படிதான் இருக்கீங்களோ தெரியல. அதுக்காக பரம்பரை வீட்டை பாதி இடிக்க முடியாது இல்லைங்களா? இப்ப பாருங்க, 4 பிள்ளைங்களோட வீடு நிறைஞ்சு போய் கிடக்குது. என்னைக்கோ ஒரு நாள் வரவங்களுக்காக இவ்ளோ பெரிய வீட்டை தூசு தொடச்சு வைக்கணுமேன்னு சொன்னேன். யார் கண்டது? இன்னைக்கு போல எப்பவுமே இந்த வீடு கலகலப்பா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம கையில என்ன இருக்கு? மேல இருக்கிறவன் என்ன யோசிச்சிருக்கான்னு தெரியாதுல்ல. இருக்கிற பிள்ளையே வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியல, இதுல எங்க இருந்து 4-5 பிள்ளைங்களை வர வைக்கிறது? லட்சுமி, ஏதோ கருகிற மாதிரி இருக்கு பாரு. பாட்டி சொல்லுடா. எடுத்துக்கிறேன். ஏய் இனியா, என்ன பழக்கம் இது? என்ன பாட்டி? என்ன நொன்ன பாட்டி? சாமிக்கு வச்சு கும்பிடுறதுக்காக தான் பலகாரம் பண்றது, அத போய் எச்ச பண்ணிட்டு இருக்க? நீ எடுத்துக்கடா. குழந்தையும் சாமியும் ஒண்ணுதான். குழந்தைங்க சாப்பிட்டா சாமிக்கு படைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ எடுத்துக்கூடா. சரி பாட்டி. அம்மா இல்லாத பிள்ளைங்களை இப்படிதான் வளர்ப்பீங்களோ? இதுவே பாரதியோ கலையோ பலகாரத்துல கை வச்சிருந்தா அவ்வளவுதான். பரவாயில்ல பாட்டி, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஏய், நீ சாப்பிடுறீ. இத வேணும்னா நாளைக்கு சாமிக்கு படைக்க வேண்டாம், மத்த பலகாரங்களை படைச்சுக்கலாம். என்னமோ பண்ணுங்க, உங்க இஷ்டம். பாட்டி சாப்பிடுத சொல்றேன்ல. தங்கம், கையில முறுக்க எடுத்துட்ட,
ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் அதை விடக்கூடாது. நீ சாப்பிடுறா. என்ன என்னால என்ன செய்ய முடியும்ன்ற மாதிரி பாக்குற? இல்ல பாட்டி, சும்மா தான் பார்த்தேன். என்னால முடியும். தங்கம், நீங்க போய் விளையாடுங்க போங்க. பாரதிக்கும் கலைக்கும் எடுத்துட்டு போறேன் தாத்தா. எடுத்துக்கடா செல்லம். என் பேர பிள்ளைங்க என்னையும் அன்பையும் கேட்காம எதையும் தொட மாட்டாங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்க பேத்திய உங்க இஷ்டத்துக்கு வளர்க்குறீங்க, அதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏன் பேர பிள்ளைங்கன்னா நான் சொல்லலாம். எல்லாமே நம்ம குழந்தைங்க தானே. அது எப்படி? இது வேற அது வேற. பிள்ளைங்க விஷயத்துல அம்மா என்ன யோசிக்கிறாளோ அதானே முடிவு. அப்பன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கும் பாதி உரிமை இருக்குல்ல. லட்சுமி, நீ முறுக்க சுடுமா? சுட்டுக்கிட்டு தாங்க இருக்கேன். இல்ல பேசிக்கிட்டே அதை கோட்டை விட்டுறாதான் தான் சொல்ல வந்தேன். அது எப்படிங்க விடுவேன்? இவ்ளோ செஞ்சு நான் அதை வேஸ்டாக விட்டுருவேனா? நீங்க சுடுங்க சுடுங்க, நான் வரேன். ஏ லட்சுமி, எதுக்கு அந்த அம்மா கிட்ட இப்படி பேசுற? பின்ன என்னங்க, அவ எப்படி பேசுறான்னு பாத்தீங்கல்ல. சரி, அதுக்காக சண்டை போட்டா நமக்கு தான் நஷ்டம். ஏங்க, அந்த அம்மா என்ன அன்போட அம்மாவா அப்பாவா? மாமியார் தானே. புருஷனே இல்லன்னு ஆயிடுச்சு. அந்த அம்மாவே அன்பு வீட்டுல ஒட்டிக்கிட்டு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு நல்லது நினைக்கிறாங்களான்னு பாருங்க. லட்சுமி, நாம நினைக்கிறது ஒழுங்கா நடக்கணும்னா இதெல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும். பாப்போம். பாட்டி, என்னடா? எனக்கு அந்த பாட்டிய சுத்தமா பிடிக்கவே இல்ல. எனக்கும் தான் பிடிக்கல. சேம் டு யூ. சரி, ஒரு முறுக்கு எடுத்துக்கிறேன். என்ன பாக்குறீங்க? இல்ல, இதுல யாரு சின்ன புள்ளன்னு எனக்கு தெரியல லட்சுமி. அன்பு, இங்க வாங்க. என்னங்க, என்ன பார்த்ததும் அப்படியே கிளம்புறீங்க? இல்ல இல்ல, நீங்க தனியா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான். நீங்க ஒரு நல்ல கம்பெனிங்க, உங்களால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நிஜமாவே நான் நல்ல கம்பெனின்னு சொல்றீங்களா? இந்த கேள்விய நீங்க கேட்க கூடாது, நான் தான் கேட்கணும். இல்ல இல்ல, நீங்க தனியா யோசிச்சுட்டு இருந்தீங்களா, அதான் கேட்டேன். இல்லைங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதான் தனியா அப்படி. சோகத்துல தனியா இருக்கிறவங்கள பாத்திருக்கேன், ஆனா சந்தோஷத்துல தனியா இருக்க ஆள இப்பதான் பாக்குறேன். சந்தோஷமா இருக்கும்போது ஆடி பாடணும்னு இல்லைங்க, இந்த மாதிரி அமைதியா இருக்கிறதும் சந்தோஷம். என்னை தாளாட்ட வருவாள். என்னங்க என்னங்கண்ணா? என்னங்க பண்ண போறீங்க? எனக்கு பயமா இருக்குங்க. அச்சச்சோ, இப்ப என்ன ஆச்சு? ஏதோ பயமா இருக்குங்கிற. அண்ணியும் சிவமும் வெளியே பேசிட்டு இருக்காங்க. எங்க அம்மா அண்ணிய காணோன்னு தேடிட்டு இருக்காங்க. நான் இப்படி ஏதாவது பண்ணா ஏதோ நாம 2 பேரும் க்ளோஸ் ஆறோமோன்னு எங்க அம்மா டைவர்ட் ஆவாங்க. அதான். உங்க அம்மாவா? இப்போ உன்னோட வலது பக்கத்துல என்னோட அம்மா நிக்கிறாங்க. நம்மளதான் பார்த்துட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்க்காத. ஆமாங்க, உங்க அம்மா தூணுக்கு பின்னாடி ஒளிறாங்கங்க. ஒளிர சைஸா அவங்க.
ஆமாங்க, மறைஞ்சு நிக்கிறதா நினைச்சு பாவம் வெளியில நிக்கிறாங்க. பின்ன அவங்க பொண்ணு யாரோ ஒருத்தர் கூட நெருக்கமா பேசினா பார்க்க மாட்டாங்களா? அவங்க மாட்டிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிக்க போறோங்க. நம்ம மாட்டிக்கிட்டா பரவாயில்ல, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். அவங்க 2 பேருக்குள்ள இப்பதான் ஒரு கெமிஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. அப்புறம் எங்க அம்மா அதுக்கு எடுத்து விட்டுருவாங்க. ஏங்க, உங்க அம்மா நம்ம 2 பேரையும் கண்ணை உருட்டி உருட்டி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்கங்க. இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க? ஏங்க, உங்க அம்மா போறாங்க. அப்படியா? ஏங்க, இப்ப பாருங்க, எங்க அம்மா நின்னு இருப்பாங்களே. ஆமாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நாம இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணி ஆகணும். அப்பதான் அவங்க 2 பேரையுமே நம்மளால காப்பாத்த முடியும். ஏங்க, எனக்கு கை காலெல்லாம் உதறதுங்க. நீ சினிமா எல்லாம் பாப்பியா இல்லையா? ம். என்ன பார்த்து சிரி. சிரிடா. இப்படி பக்கத்துல என் முகத்தை பார்க்கும்போது உனக்கு பயமா இருக்கா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்போ இல்லைங்க, எனக்கு கூச்சம் ஜாஸ்தி. நான் எந்த பொண்ணையும் இவ்வளவு பக்கத்துல பார்த்ததே இல்லைங்க. இப்ப எனக்கு என்னெல்லாமோ தோணுதுங்க. என்ன தோணுது? உங்களுக்கு அழகான கண்ணுங்க, பாரா. அப்புறம் வித்தியாசமான மூக்கு, மொசைக்கல்லு மாதிரி வளவளப்பான கண்ணம். அப்புறம் உங்க கண்ணை பார்த்த பிறகு என் பார்வை உங்க கண்ணை விட்டு எடுக்கவே முடியலைங்க. சரி, பார்த்துக்கிட்டே இரு. ஐயோ, அம்மாவை காணுமே. அவங்க எப்ப போனாங்கன்னே தெரியல. நான் உங்களே பார்த்துட்டு இருந்ததுல அவங்கள பார்க்க மறந்துட்டேங்க. இங்க பாரு, அம்மாவை டைவர்ட் பண்றதுக்காக தான் இதெல்லாம். நீ தப்பா புரிஞ்சுக்காத. இல்லைங்க இல்லைங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏங்க, இல்ல உங்க அம்மாவை எப்ப டைவர்ட் பண்ணனாலும் என்ன கூப்பிடுங்க, நான் ரெடியா இருக்கேன். பரவாயில்ல, உனக்கு காமெடி வருது. என் லைஃப்ல இது வரைக்கும் கிடைக்காம இருந்த ஏதோ ஒண்ணு இன்னைக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. வீடுங்கிறது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் வச்சு கட்டினதில்ல. அங்க அன்பு இருக்கணும். என் பசங்க இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. இந்த வீட்ல அவங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அவங்களோட அந்த எனர்ஜி என்னையும் தொத்திக்குச்சு. நீங்க சொன்ன மாதிரி நானும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க இப்படி சொன்னதே போதுங்க. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கையில நான் நிறைய பேரை கடந்து வந்திருக்கேன். எல்லாரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் என்கிட்ட பழகுவாங்க. பாஸ்கர்ல ஆரம்பிச்சு நான் சந்திச்ச எல்லா ஆம்பளைங்களும் அப்படிப்பட்டவங்க தான். ஆனா எதையுமே எதிர்பார்க்காம என்கிட்ட உண்மையான அன்போடையும் அக்கறையோடும் பழகிறது நீங்க மட்டும்தான். மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கறத விட நான் என்ன நினைப்பேன், நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னு யோசிச்சு பழகுற ஒருத்தரை இப்பதான் நான் பாக்குறேன். என்னங்க சொல்றீங்க? நான் உங்க கூட எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கேன், திட்டி இருக்கேன்.
பொய்யா அன்பு காட்டுறதை விட நிஜமான அன்போட கோவப்படுறவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நேசிக்கிறத விட நேசிக்கப்படுறது ஒரு நல்ல ஃபீலிங். அதுவும் உங்களை மாதிரி ஒரு ஆள்கிட்ட இருந்து இந்த மாதிரி பாராட்டு கிடைக்கும் போது நான் ரொம்ப ஹாப்பிங்க. ஐம் சாரி. எதுக்கு சாரி? இல்ல, நான் உங்களை நிறைய தடவை தப்பா நினைச்சிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச முதல் அனுபவம் நம்மள எல்லாரையும் சந்தேகப்பட வச்சிரும். இததான் ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. இல்லைங்க, நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லல, ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்.